வணக்கம். ஆ, வணக்கம். இன்று இன்று நம்மிடையே பிரான்ஸ் ரீயூனியன் பகுதியில் வசித்து வரும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த யோகாச்சாரி டாக்டர் நீலமேகம் ஐயா அவர்களுடன் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வணக்கம் ஐயா. உங்களைப் பற்றி உள்ள இளமை பருவம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய சொந்த ஊர் இத பத்தி உள்ள விவரங்கள சொல்லுங்க. முதல்ல என்னுடைய அன்பு வணக்கத்த உங்களுக்கு தெரிவிச்சுக் கொள்றேன் ஐயா. நன்றி. ஆ நானு தற்சமயம் எனக்கு 75 வயசு ஆகுது. ம். இதற்கிடையில என்னுடைய பிறந்ததெல்லாம் புதுச்சேரி மாநிலம். வளர்ந்தது, படிச்சது, வாத்தியார் தொழில் புரிந்தது. எல்லாமே இந்த தென் புதுவை மாநிலம் தான். அதன் பிறகு இங்க ஸ்கூல் வாத்தியாரா கூட இருந்தேன் நானு. அதே சமயத்துல யோகாவுல முயற்சி எடுத்து பாண்டிச்சேரியில உள்ள அந்த காலத்துல உள்ள சென்டருங்கள்ல அதெல்லாம் சொல்லுவாங்க. அரவிந்த் ஆஷ்ரம், ஆனந்த் ஆஷ்ரம் இந்த யோகா சென்டருங்கள்ல நானும் பேசுறதெல்லாம் கொஞ்சம் 68, 70, 72, 73 அந்த காலகட்டத்துல இத பத்தி நான் சொல்றேன். அதன் பிறகு எனக்கு வந்து இந்த யோகா கலை வந்து வெளிநாட்டுல வந்து போகணும். அப்படி மக்கள் மத்தியில நல்லா ஸ்ப்ரெட் ஆவணும். அதனுடைய மகத்துவம் வந்து உலகமே புரிஞ்சுக்கணுன்ற காரணத்தினால நான் வந்து அ முதல் முறையா 1980ல வந்து ஜெர்மன் நாட்டுக்கு போனேன். அங்க கொஞ்ச நாள் இருந்தேன். அதன் பிறகு சூழ்நிலை எனக்கு அது ஒத்து வரல. அதனால நான் வந்து திரும்ப அம் மறுபடியும் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். வந்துட்டு என்னுடைய வாத்தியார் தொழில ஏத்துக்கிட்டு, மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு 81ல மறுபடியும் புறப்பட்டு வந்து ரெயூனியன் நாட்டுக்கு போனேன். பிரெஞ்சு நாட்டுக்கு சொந்தமான ரெயூனியன் தீவுக்கு போனேன். ம். இதுவரைக்கும் அந்த ஊர்ல தான் இருந்துன்னு இருக்கிறேன். ம். யோக கலைய மக்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கின்றேன். ம்ஹ்ம். இதுல வந்து என்னுடைய முயற்சி அத்தனையும் வந்து யோகா கலை வந்து உலகத்துல உள்ள மக்களுக்கு அது சரியான முறையில போய் சேரணும்ன்றது தான் என்னுடைய விருப்பமும், ஆவலும்னு வச்சுங்களேன். அதாவது வந்து வாழ்க்கையில இந்த பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீக பாயிண்ட் ஆஃப் வியூல கூட நம்ம சிந்திக்கிறது உண்டுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த காரணத்த வச்சு தான் நான் வந்து யுனிவர்சிட்டில அங்க இளைஞர்களுக்கு யோகம்னு சொல்லிட்டு ஒரு 36 வருஷம் நான் வந்து ரேனியன் தீவுல யுனிவர்சிட்டில வேலை செஞ்சிருக்கிறேன். அதே சமயத்துல இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி இன்னும் பல நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டும் இருக்கிறேன். இப்பயும் வந்து என்னுடைய எண்ணமெல்லாம் வந்து இந்த உலகம் முழுமையும் இந்த கலை வந்து சிறந்த முறையில மக்களுக்கு பயன்படணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம். மேற்கொண்டு நீங்க கேள்விக்கு சந்தோஷம், நான் பதில் சந்தோஷம்யா. இப்ப யோகாங்கிறது என்ன? அதன் மூலம் மக்களுக்கு என்ன விதமான பயன்கள் ஏற்படுது? இந்த யோக கலை என்பதுங்க, இது ஒரு இட் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ட் ஆஃப் லைஃப்ன்னு சொல்லலாம். வாழ்க்கைய வந்துங்க யோக கலை என்பது மற்ற பயிற்சிகள் மாரி கிடையாது. இப்ப ஒரு ஜிம்னாஸ்டிக் போறோம், ஒரு மார்ஷல் போறோம், மத்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கும் போறோம். அந்த மாரி லைன்ல யோகா வந்து கிளாசிஃபிகேஷன் பண்றது இல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, யோகா வந்து இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். ஒரு முறை நம்ம அத ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா, அது வந்து வாழ்க்கையில வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட், பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விதத்துல வந்து கம்பைன் பண்ணி, நம்மள வந்து எந்த அளவுக்கு மேல்நிலைக்கு கொண்டு போணுமோ, தொழில் ரீதியா, படிப்பு ரீதியா, மற்ற குடும்ப ரீதியா, எல்லா விதத்திலயும் வந்து யோகா வந்து அ பல நிலைகள்ல உதவுது நம்மளுடைய சமுதாயத்துக்கு. அப்படி அந்த சமுதாயத்துக்கு இந்த முறையில உதவுதுன்றத நம்ம நினைக்கும்போது, அத எந்த முறையில இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்ன்ற ஒரு தன்மைய வச்சுக்கணுங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இது எடுத்துங்களேன். யோகா வந்து யோ க இளைஞர்களும் பயில்றாங்க. மிடில் ஏஜும் பயில்றாங்க. வயதானவர்களும் பயில்றாங்க. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாரி அந்த கலை வந்து பகிர்ந்து கொள்ளப்படுகுதான்றத நினைக்கும்போது, கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல உள்ள அத்தனை யோகா சென்டர்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நல்லபடியான முறையில. இருந்தபோதிலும் அந்தந்த சென்டர் வந்து எந்த முறையில, அதாவது டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ்ன்னு சொல்றதுன்றது. அப்ப அவங்கவங்க கண்டுபிடிச்ச முறையில சொல்லிக் குடுக்கும்போது, அப்ப அந்த கலையாகப்பட்டது ஒரே நிலையில
பல நாடுகளையும் பல இடங்களிலும் மிளிர்றதே கிடையாது. அவங்கவங்க அவங்களுடைய பாணியில சொல்லி கொடுக்கறதுனால அந்த யோக கலையானது இந்த ஒரே வார்த்தையில யோகாவை நான் பயில்றேன், யோகா எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு சொல்லுல தான் போயிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம பார்க்கும்போது யோக கலை என்பது இந்த ஏன்ஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் தி யோகா, த பிரசன்ட் சிஸ்டம் ஆஃப் தி யோகா அப்படின்னு சொல்லிட்டு பயிலும்போது அந்த ஏன்ஷியன்ட் சிஸ்டத்தை வந்து இப்பத்திய சூழ்நிலையில அதை வந்து கொண்டு வர முடியாதுங்க. ஏன் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா, இப்பத்திய சூழ்நிலையில லைஃப் வந்து ரொம்ப வேக வேகமா போயிட்டு மக்களுக்கு கொஞ்சம் நேரமே கிடைக்கல. அந்த கொஞ்ச நேரத்துல யோகா பயில்றதுனால நமக்கு ஏதாயிலும் பயன் கிடைக்குமா அப்படின்றத நம்மளுடைய மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த காலத்துல யோகாவை வந்து பயிலும்போது அவங்க அதுல அதுல நிர்ணயிச்சுட்டாங்க. வாழ்க்கையை நிர்ணயிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரே ஒரு இது, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, சந்தோஷமான சிந்தனைகள், நம்ம நினைக்கிறத செய்யணும் அப்படின்ற ஒரு எமோஷன். அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தாங்க. இப்ப இப்பத்திய சூழ்நிலையில ஒருவரும் யோகா பயிலும் போது என்ன நினைக்கிறாங்க, அது எனக்கு வந்து உதவணும், அதனால வந்து எவ்வளவு சீக்கிரமா நான் கத்துக்க முடியும், அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு கிளாசிபிகேஷன்ல வரும்போது, அப்ப வந்து யோகாவினுடைய ஃபுல் ஹோப் வந்து அதுல வர முடியல, அதை கொண்டு செல்ல முடியல. அப்ப அதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டும். அந்த டைமை வந்து மக்கள் வந்து சரியான முறையில வகுத்துக்கிட்டாங்கன்னா அதனுடைய பலன் வந்து பூர்ணமா கிட்டும்ன்றது தான் என்னுடைய ஆவல், என்னுடைய நிச்சயம், சிந்தனை. நிச்சயமா. இப்ப யோகாவுல எத்தன வகையான பிரிவுகள் இருக்கு? அத பத்தி உள்ள விவரங்கள சொல்லுங்க. இந்த யோகம் வந்துங்க ஐயா, அந்த ஒரே சொல்லினுடைய அடக்கம் தான். யோகா என்ற சொல்லினுடைய அடக்கம் அது முக்கியமானது. இதுல போய் நம்ம வந்து பிரிவினையை நாடணும்னு சொன்னோம்னா, பிரிவினையா பிரித்து பேசும்போது யோகா என்ற சொல்லை எடுத்துக்கிட்டு அதுல அர்த்த யோகம், லய யோகம், கிரியா யோகம், மந்திர யோகம், தந்திர யோகம், ராஜ யோகம், பிராண யோகம், ஞான யோகம், பாத்தீங்களா எவ்வளோ வகையில அது அப்படியே வந்து பிரிச்சுக்கிறாங்க பாருங்க. ஆனா அந்த சொல்லு யோகம் என்ற சொல்லு ஒரே சொல்லுல தான் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது ஒரு மனிதரும் அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அதை பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. இப்ப ராஜயோகான்னு எடுத்துக்கணும்னு சொன்னா அது ஒரு சைலண்டான முறையில கொண்டு போற யோகா. அத்த யோகம்னு சொல்லிட்டு வரும்போது அந்த யோகாவுல வந்து நிறைய வந்து பிசிக்கல் பயிற்சிகள் ஜாஸ்தியா இருக்கு. அதே சமயத்துல பிராண யோகம்னு சொல்லிட்டு போகும்போது வெறும் மூச்சு பயிற்சிகள் மட்டும் அதுல இருக்கு. அப்ப இந்த அத்தனையும் ஒன்னா சேர்ந்தது தான் யோகம் கண்டி. அந்த யோகத்தை வந்து பிரிவினையோட நம்ம பார்க்கறது அது வந்து சரியான ஒரு வியஜ்ஞானம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. சந்தோஷம்யா. இப்ப இந்த யோகா நீங்க வந்து பயிற்சி வந்து பல்வேறு நாடுகள்ல நீங்க வந்து மேற்கொண்டு வரீங்க. அது வந்து குறிப்பா வெளிநாட்டவர் மத்தியில எத்தகைய ஆர்வத்தை ஏற்படுத்தி வருது? அத பத்தி உள்ள விவரங்கள சொல்லுங்க. இன்றைய சூழ்நிலையில வாழ்க்கை வந்து ரொம்ப வேகமா போயிடுதுன்னு சொல்றேன். இந்த அயல்நாட்டவர்களுடைய கான்செப்டும் இந்திய நாட்டுல இருக்கிறவர்களுடைய கான்செப்டும் யோகாவில ரொம்ப டிஃபரெண்டா இருக்குதுங்க. இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்தோம்னா நம்ம இந்தியாவோட பயில்கின்ற யோகம் எல்லாத்துலயும் ஆன்மீகத்தை வந்து தழுவியே இருக்குது. நிறைய ஆன்மீகத்தை தழுவி இருக்கு யோக கலையானது. அதுக்கென்று ஒரு ஆசிரமம், அதுக்கென்று ஒரு கல்விச்சாலை, அதுக்கென்று ஒரு அமைப்பு, அப்படியெல்லாம் சென்ற முறையில அதை வந்து ஆன்மீக லைன்லயே கொண்டு போறாங்க. அதே நம்ம வந்து வெளிநாட்டினுடைய கான்செப்ட்ன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மக்கள் வந்து அமைதியை நாடுறாங்க. அமைதி வேணும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில போறது வழக்கம். இப்ப நாம என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த யோக கலையாகப்பட்டது 3 வகையா பிரிக்கிறாங்க. இளைஞர்களுக்குன்ற யோகம், அடல்ட்ன்ற பகுதியில அவங்கள மீறி வயதான திருமணமானவங்க
அதே சமயத்துல திருமணம் ஆவாதவங்களுடைய ஒரு ஸ்டேஜ், அதன் பிறகு வயசானவங்களுடைய ஒரு ஸ்டேஜ். இந்த 3 வகைத்துல பிரிச்சு, இந்த 3 வகையில இளைஞர்களுக்கு வந்து யோகா அக்ரோபத்திக்ன்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறாங்க. யோகா பயிற்சின்றது வந்து ரொம்ப கடுமையான முறையில எக்ஸர்சைஸ் சேர்த்து அதைத்தான் வந்து யோகாசன பயிற்சிகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அதுல வந்து பல இடங்கள்ல வந்து காம்படிஷன் வச்சு நடத்துறது உண்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அது ஒரு என்கரேஜ்மெண்ட்னு சொன்னா இளைஞர்களுக்கு யோகம் அப்படின்ற ஒரு அந்த பிள்ளைங்க அந்த யோக கலை கத்துக்கணுன்ற ஒரு தன்மையில புரிஞ்சுக்குதுங்க. அதே சமயத்துல அடல்ட்னு போகும்போது இந்த உலகத்துல நம்ம வந்து நிறைய பிஸியா இருக்கும். அதனால நிறைய டென்ஷன், அதனால நிறைய நர்வசிட்டி, அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு டெய்லி ஆளாவறாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த முறையில யோகா கேட்கறாங்கன்னு சொன்னா, கால்மா, மெடிடேஷன், ரிலாக்சேஷன், ரெசிடேஷன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு அந்த ஒரு தன்மையில யோகாவை அவங்களுடைய வழிமுறைக்கு கொண்டு போறாங்க. அதே சமயத்துல இந்த நம்ம சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க, வயசானவங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு போயிட்டு உடனே அவங்களால வந்து எக்ஸர்சைஸ் எல்லாம் செய்ய முடியாது. ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து அவங்களால சிந்தனை பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி யோகாவை எப்படி கிளாசிபிகேஷன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் உட்கார வச்சு, அவங்களுடைய வாழ்க்கை தருணங்களை பத்தி பேச வச்சு, அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அவங்க யோகா முறையில இது இது இந்த முறையில நீங்க வந்து மன அமைதி பெறணும்னு சொன்னா மெடிடேஷன் பண்ணணும். உங்களுடைய மனம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்குதுன்னா, நீங்க உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உங்களுடைய நிலைமைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க வந்து நிறைய ரிலாக்சேஷன் பண்ணணும். சில சில பிரிலிமினரி எக்ஸர்சைஸ் பண்ணீங்கன்னா, அந்த யோகம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பயனுள்ளதா இருக்கும் என்று 3 வகையான முறையில இந்த யோகத்தை பயின்று வெளிநாட்டுல அந்த மாதிரி பயில்றாங்க. நானும் பெரும்பகுதி வெளிநாட்டுல பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். இப்பத்திய சூழ்நிலையில வந்து மக்கள் வந்து அவங்கள பிடிச்சு யோகா சொல்லிக் கொடுக்கணும்ன்றது என்னுடைய எண்ணமெல்லாம் இந்த கல்விச்சாலைகளையும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்யறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து உண்மையிலே யோக பயிற்சி வந்து முக்கியமா தேவைப்படுது. அப்ப அது தேவைப்படும் போது அவங்களுக்கு என்ன அதாவது ஒரு மனித யோகா செய்யணும்னா அவங்க முறையிலேயே போய் சொல்லி கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. இந்த காரணத்தினாலதான் இப்ப தற்சமயம் நான் இருக்கின்ற ஊர்களையும் மற்ற எல்லா ஊர்களையும் யோகா சொல்லி கொடுக்கறது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க நம்ம கிட்ட அந்த ஒரு முறையில யோகாவில இருந்து அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க. அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பை கருதி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த கலை வந்து மேற்கொண்டு நம்மளுடைய இந்திய தாத்பரியமும் பாரம்பரியமும் வெளிநாட்டுல போக வேண்டிய நல்ல சூழ்நிலையும் உருவாகுது. அப்ப ஒரு மனிதன் யோகா படிக்கணும்னு சொன்னா அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை அவனை கேட்டறிஞ்சு, ஒரு டாக்டர்கிட்ட போறோம், நீ என்னப்பா அவனுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது அவனுடைய மனநிலையும் அவனுடைய சூழ்நிலையும் அவன் இருக்கின்ற தன்மையும் புரிஞ்சு யோகா சொல்லி கொடுக்கறது நன்மையாப்படுது. நானும் சொல்லி கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 2 நாள் 3 நாள் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் போறது பழக்கம் கிடையாது. அது ஒரு வாழ்க்கையினுடைய ஆதாரமா எடுத்து வச்சு செய்யும் போது எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்றது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை ஐயா. சந்தோஷம். இப்ப சமீபத்துல வந்து நீங்க வந்து துபாய், சார்ஜா, மலேசியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டீங்க. இந்த பயணத்தோட நோக்கம் என்னையா? இப்ப நான் அதான் சொன்னேனுங்களே, இந்த பயணத்தினுடைய நோக்கம் வந்து என்னுடைய ஆழ்ந்த கருத்து என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்துல இருந்துதான் வந்து மக்களுடைய சந்தோஷம் உருவாகுது. ஒரு மனிதனுக்கு பணத்தாலேயோ பொருளாலேயோ அல்லது வாழ்கின்ற வாழ்க்கை தரத்தினாலேயோ அவனுடைய சந்தோஷம் தொடர்ந்து வர்றது கிடையாது. அப்ப இந்த உடல் பிறந்ததுல இருந்து இறக்குற வரலும் நம்ம எப்படி வாழறோம், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்றத உணர்ந்து, அதுதான் யோக பிலோசாபி அப்படின்னு சொல்றது. அப்படின்னு சொல்லும் போது
முதல் நம்மளுடைய நம்பிக்கையினுடைய ஆதாரமே நம்ம எப்படி வாழறோம்ன்றதுதான். இந்த யோகாவினால யோகா பயிற்சி எப்படி உதவுதுன்னு சொன்னா, அது சொல்லுகின்ற வார்த்தை கேக்குறீங்களா? பேசுங்க. கரெக்ட். அப்ப இந்த இந்த சூழ்நிலை வச்சு நாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கெடுறதனுடைய தன்மை என்னன்னா, நம்ம குடிக்கின்ற நீரு, சுவாசிக்கின்ற காற்று, உண்ணுகின்ற ஒண்ணு. அது அந்த கண்ட்ரோலிங்க்கு யோகா கொண்டு வருது. எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும்ன்ற ஒரு முறையை வந்து யோகா சொல்லி கொடுக்குது. அதே சமயத்துல நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து இந்த நம்ம நம்ம சுவாசிக்கின்ற காற்று மார்பு பகுதி ஒரு பகுதி, நாம உண்ணுகின்ற உணவு மார்புக்கு கீழ் உள்ள பகுதி, நாம சிந்திக்கின்ற செயல்கள் அத்தனையும் இந்த கழுத்து உள்ள பகுதி. இந்த மூன்று நம்மளுடைய உடல் பகுதிகளை சரியான முறையில பாதுகாத்தோம்னா நம்மளுக்கு வியாதி வர்றதுக்கு வழியே கிடையாது. அதனால வந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து ஒரு சென்டருக்கு போறோம், உக்காந்துக்கிறோம், தியானத்துல இருக்கிறோம், மெடிடேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களை அபிவிருத்தி பண்ணின்னு போனா அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஆனா நாம நினைக்கிறது நாம வந்து எப்படி வாழணும்ன்ற ஒரு வாழ்க்கை தரத்தை நம்ம உருவாக்கணும். அந்த உருவாக்கி கொடுக்கறது தான் யோகா. தட் இஸ் த வே ஆஃப் லைஃப். That you have to sort out what you are exactly needed to your human body, our body, our thinking. And in this way, இந்த மாதிரி முறையில நாம வந்து நம்மளோட உடலை கவனிச்சோம்னா, அந்த காலத்துல வாழ்ந்தாங்க 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் ரொம்ப மேற்கொண்டு. ஆனா இப்ப அந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த முறையில கொண்டு போனீங்கன்னு சொன்னா வாழ்க்கை தரம் நல்லபடியா முன்னுக்கு வரும். அதுக்காக வந்து யோகா வந்து இந்தியாவில இருந்து வந்த காரணத்தினால அதுல வந்து நிறைய வந்து மெடிடேஷன் இதுவா இருக்குது. அது வந்து ஒரு ஆன்மீக லைன்ல கொண்டும் போது அதாவது அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க. நமக்கு தேவையானதை யோகாவுக்கு எடுத்து சுபிட்சமா இருக்கணும்னு சொன்னா யோகா என்ன சொல்லுது, நீ வந்து நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா இதை செய்ய. அதைத்தான் நான் வந்து மலேசியாவிலையும் துபாயிலையும் ஸ்ரீலங்காவிலையும் இப்ப கூட வந்து ஸ்ரீலங்காவில இருந்து யூனிவர்சிட்டியில வந்து ஒரு MOE போட்டிருக்கிறாங்க. பசங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையில வந்து யோகா வந்து ரொம்ப பயன்படுதுன்றத உணர்றாங்க. அப்போ வந்து உலகம் முழுமையும் வந்து உணர்ந்தால் ஒழிய யோகாவனால மக்களுக்கு நன்மையை தவிர வேற எதுவும் தீமை விளைவிக்கக்கூடியது ஒண்ணுமே கிடையாதுன்றது என்னுடைய எண்ணங்கள் ஐயா. நிச்சயமா. இப்ப வந்து நீங்க வந்து 75 வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையில யோகா எந்த வகையில வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில ஐயா நான் வந்து சிறு வயதுல இருந்தே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானு சிறு வயதுல இருந்துன்னா என்னுடைய வயது வந்து ஒரு 14 வயதுல இருந்தே நான் யோகா பயின்றேன். அந்த 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 கண்டினியூட்டி இன்னும் என் கூடயே இருந்தது. நான் வந்து பெரும்பகுதி வந்து டெய்லி யோகா செய்யணும், டெய்லி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ற தன்மை எல்லாம் கிடையாது. எப்படி என்னுடைய ஆரோக்கியத்தை பாதிக்க கூடாத எதுவும் அந்த செயல்களை நான் செய்ய மாட்டேன். அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து என்னுடைய எண்ணம் எல்லாம் வந்து மத்தவங்களுக்கு என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியும் நம்மளுடைய வாழ்க்கை திறனும் வளர்ச்சியும் வந்து சரியான முறையில போய் சேரணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம். அந்த ஒரே காரணத்தினாலதான் இப்பயும் புதுச்சேரியில ஒரு 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 சென்டர் ஒண்ணு கட்டி இருக்கிறேன். மக்களுக்கு இளைஞர்களுக்கும் பல பேர்களுக்கும் யோகா பயன்படணும்ன்ற காரணத்தினால சயின்டிபிக் ட்ரெடிஷனல் யோகா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டருங்க. அதாவது அறிவியல் பூர்வமா மக்களுக்கு எப்படி வந்து யோகா உதவுது, அதே சமயத்துல நம்மளுடைய பாரம்பரிய வழக்கத்துல யோகா எப்படி இருந்ததோ அந்த இதுவும் தழுவக்கூடாது என்ற காரணத்தை வச்சும் சயின்டிபிக் அண்ட் ட்ரெடிஷனல் அதை எப்படி வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுன்ற காரணத்தை வச்சுதான் மோட்டிவேட் பண்ணி விடுறாரு.
அதனால மக்கள் பல விதத்துல அதுக்காக வந்து ஒரு சாரர்கள் மட்டும்தான் யோகா பயிலணும், மற்ற சாரர்களை பண்ணக்கூடாதுன்ற எண்ணமே கிடையாது. யோகா இட் இஸ் an universal. This is why our Prime Minister has invented yoga and introduced the yoga in the UNO 2014. Up till now, people are practicing all over the world. That is only through the physical point of view and the health point of view, also the mental point of view, that it can be helpful for us. That is very interesting and wonderful things I am thinking, sir. சந்தோஷம். சந்தோஷம். நிறைவு கருத்தா உங்களுடைய கருத்தை செஞ்சு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு வரலாம். சொல்லுங்க ஐயா. நிறைவு கருத்தை சொல்லுங்கய்யா. உங்களுடைய நிறைவு கருத்து. நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு. ஆமா. என்னுடைய சொந்த கருத்து மக்கள் வந்து எப்படி வேணாலும் வாழ்க்கை நடத்தலாம். ஆனா சில சமயங்களை வந்து அவங்களே நினைச்சு பார்க்கணும். இந்த காரணத்தினால இந்த பிரச்சனை இருக்கு, இந்த செயல்னால இந்த கஷ்டங்கள் கிடைக்குது, இந்த காரணத்தினால என்னுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. இந்த மூன்றுத்தையும் நினைச்சாங்கன்னு சொன்னா வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இறக்குற வரலும் சந்தோஷம்தான் வாழ்க்கையில முக்கியம். அந்த சந்தோஷத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ யோகா மூலியமா நிச்சயமா அதை நம்ம அடையலாம். அதுக்கு மக்களுக்கு எல்லா விதத்திலையும் நம்பிக்கை ஊட்டுற அளவுக்கு உலகத்துல உள்ள மக்கள் யோகா பயில்றதுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா அது இந்த உலகத்துல நோய் நொடி இல்லாத வாழ்க்கைய வாழலாம். அதே சமயத்துல இப்ப வர்ற அந்த காலத்துல இருந்த மக்கள் வந்து நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம நோயோடையே வாழ்ந்துன்னு இருக்கோம். நோயோடையே வாழ்ந்துன்னு இருக்கிறோம்னா எந்த நேரமும் கஷ்டத்துலதான் இருந்துன்னு இருக்கோம். அந்த கஷ்டத்துல இருந்து விலகணும்னா யோகா எல்லா விதத்திலும் பயனுள்ளதா இருக்குதுன்றதுதான் என்னுடைய கருத்து ஐயா. அதே மாதிரி எல்லாரும் பயிரணும். இதுல வந்து பாகுபாடு இல்லாத மக்கள் பாகுபாடோட இவங்க தான் செய்யணும், இவங்க செய்யக்கூடாதுன்ற எண்ணமெல்லாம் தருவிச்சுக்கவே கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே சந்தோஷம் கொடுக்கும் யோகான்றது என்னுடைய கான்செப்ட் ஐயா. மிக்க நன்றி. இந்த நிகழ்வில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை வழமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வகுத்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய உதவி எங்கு தேவைப்பட்டாலும் இன்றைக்கும் நான் வந்து இந்த கலையை பகிர்ந்து கொள்றதுல ஆவலாக இருக்கிறத உங்களுக்கு தெரிவிச்சு. நன்றி. நன்றி. வணக்கம்.